கும்கி 2 2012 பிரபு சாலவன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு அண்ட் லக்ஷ்மி மேனன் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற கும்கி படத்தை தொடர்ந்து இப்போது பிரபு சாலவன் கும்கி 2 படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் முதல் பாகத்துக்கும் இந்த படத்துக்கும் யானை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் கிடையாது. சரி வாங்க இந்த கும்கி 2 படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மலை கிராமத்தில் வாழ்கிற நாயகன் மதி சின்ன வயசில் வழி தவறி வந்து பள்ளத்தில் சிக்கின ஒரு குட்டி யானையை காப்பாற்றுறாரு. அந்த குட்டி யானை மதியை சுற்றி வருது. யானையும் அவரும் சகோதரர்கள் போல எப்போவுமே ஒன்றாவே இருக்காங்க. இந்த நிலையில் யானை திடீர்னு காணாமல் போயிடுது. அந்த யானையை தேடி அலைகிற ஹீரோ ஒரு கட்டத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அப்புறமா அவருடைய ஆசிரியருடைய அறிவுரையால் காலேஜில் படிக்கிறதுக்காக ஊரை விட்டு போயிடுறாரு ஹீரோ. 5 வருஷம் கழித்து மறுபடியும் சொந்த ஊருக்கு வரக்கூடிய அவருக்கு யானையை பற்றின ஒரு தகவல் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு யானையை தேடி போகிற ஹீரோவுக்கு யானை கிடச்சிதா, யானை காணாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த கும்கி 2 படத்துடைய கதை. ஹீரோ மதி நல்ல அறிமுகம்னு சொல்லலாம். யானை பிரிஞ்சு தவிக்கிறதா இருக்கட்டும், யானையை காப்பாற்ற போராடுறதாகட்டும் ஓரளவு நல்ல நடிப்பே கொடுத்துருக்காரு. ஸ்ரிதா ராவ் ஹீரோயினாக இல்லாமல் ஒரு கேரக்டராக தான் வந்து போகிறாங்க. அவங்களுக்கான சீன்ஸும் அதிகமாக இல்லை. நண்பராக வரக்கூடிய ஆண்ட்ரூஸ், வனத்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கிற அர்ஜுன் தாஸ், அரசியல்வாதியோட பிஏவா வர ஆகாஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹாரிஸ் பெரடின்னு எல்லாருமே குறையில்லாத நடிப்பு கொடுத்துருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையில் இந்த படத்தில் பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்பவே ஏமாத்திடுச்சு நம்மள. ஒளிப்பதிவாளர் எம் சுகுமாரோடைய கேமரா மலைகளையும் அருவிகளையும் பார்வையாளர்கள் வேக்கிற வகையில் காட்சிப்படுத்தியிருக்கு. பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த படம் அப்படிங்கிறது காட்சி அமைப்பில் அப்பட்டமாக தெரியுது. அந்த திரைக்கதையில் எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாததுனால ஆடியன்ஸ்க்கு படத்தோட சுத்தமாக கனெக்டே இல்லைன்னு தான் சொல்லணும். முதல் பாகத்தில் இருந்த எமோஷனும் இந்த படத்தில் சுத்தமாக மிஸ்ஸிங். மொத்தத்தில் இந்த கும்கி 2 இன்னொரு நல்ல படத்துக்கு பார்ட் 2 எடுத்து பேரை கெடுத்திருக்காங்க.